எங்கள் வீட்டில் பரங்கிக்காய், கத்திரிக்காய், என்னென்ன காய் இருக்குன்னு 2 காய் அறுத்துக்கலாம். பரங்கிக்காய் அறுத்துக்கலாமா? இது எப்படி கட் பண்ணுறது? சிசரால் கட் பண்ண முடியாது. அந்த பக்கம் போகணும், பின்னாடி நின்று அப்படிதான் கட் பண்ணிடுவா. இதே மாதிரி தானே அன்னைக்கு ஒன்று அர்த்தம். இது ஒரு 4 பேர் சமைக்கிறவங்க இருக்கு. பர்த்தரை சமைக்க முடியாது இவ்வளோ பேர் வச்சுட்டு. பார்த்து தக்காளி பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. எல்லாம் ஒரே மொத்தமாக பழுக்குது. 2 கிலோ நேற்று அறுத்து வந்து வச்சுருக்கேன். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி இருக்கு? பழப்பழப்பழன்னு இருக்கு. இந்த காய் நல்லா இருக்கு தெரியுமா? இதுவே 1 கிலோ இருக்கும் போலக்கு. யாரும் கேட்டால் கொடுத்துடலாமா? எதுக்கு? மருந்தடிக்கணும், பூச்சி வருது. எவ்வளோ பெரிய பூச்சி! எல்லாத்தையும் இருக்கிறவா? இது என்ன இப்படி இருக்கு? நான் பார்க்க தான் பெருசாக இருக்குது, ஆனால் முட்டலை. பிஞ்சாலாக இருக்குது. கட் பண்ண நல்லா பிஞ்சா நல்லா இருக்குது. குழன்னு நல்லாயிருக்கும் சமைக்கும் போது. 1 கிலோ இருக்குங்க. இந்த கலர் அழகாக இருக்குல்ல? அப்படி ஒரு கட்டிக்காட்டு சாம்பார் வச்சு இது இருக்கட்டும். இது வேணும்னா பூச்சா இருக்கணும். இதுதான் என் கலரு. பாருங்க, வெள்ளரி பிஞ்சு விட்ருக்கு. நிறைய காய் அறுத்துட்டோம். இந்த அளவுன்னு பிஞ்சு விட்டுட்ருக்கு, பூ பூத்துட்ருக்கு. இந்த வெள்ளரிக்காய் நல்லாயிருக்கும். இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்குது. ஒரு சாம்பாருக்கு காய் ரெடி பண்ணிடலாம். டக்கு டக்குன்னு வருது இந்த மிளகாய். கையோட முடியாது, கையோட முடியாது. கட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு நல்லா பச்சை பச்சைன்னு பச்சை மிளகாய் எப்படி அப்படியே டக்கு டக்குன்னு வருது. சிறதை இழுக்க வேண்டியதாக இருக்கும். ஊறுகாய் போட்டு வச்சிடலாமா? பச்சை மிளகாய் ஊறுகாய்
அந்த புளி போட்டு போடுறாங்கல்ல, அது போடலாம்னு நினைக்கிறேன். நல்லா இன்னும் கொஞ்சம் காய இன்னைக்கு இந்த வீடியோவோட போதும். நாளைக்கு கொத்தரங்காய் வீடியோ பாவக்காய் அறுத்துக்கலாம். சரியா? ஓகே. பரங்கிக்காயும் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் அறுத்தாச்சு. இது என் ஃப்ரெண்டுக்கு பாதி எனக்கு பாதி எடுத்துக்கிறோம். இதுவும் அவங்களுக்கு பாதி எனக்கு பாதி. இன்னும் யார் கேட்டாலும் இதை பாதி பாதியாக கட் பண்ணி கொடுத்துடலாம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.